வணக்கம் அன்பு உறவுகளே. இன்று நாம் திருச்சி மாவட்டம் தொட்டியம் தாலுகா மேல கார்த்திகைப்பேட்டை கிராமத்துல நம்மளுடைய மாற்றுத்திறனாளி சகோதரர், பார்வை மாற்றுத்திறனாளி சகோதரர் திரு ராஜேந்திரன் அவர்களை பார்க்க வந்திருக்கோம். அவருக்கு ஒரு முக்கியமான உதவி ஒன்று தேவைப்படுது. நம்மளுடைய அறக்கட்டளை கிட்ட அவர் கோரிக்கையா வைத்துள்ளார். ஏன்னா இந்த பகுதியில் இருக்கிற மாற்றுத்திறனாளிகளுக்கு நாம நிறைய உதவிகள் செய்திருக்கிறோம். நம்மளோட உதவிகள் எப்பவுமே நேரடியா அவங்கள ஒரு விசிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் தான் நம்ம உதவியை நாம வாங்கி தரத்துக்கு தயாராகும். அதே போல நம்முடைய சகோதரர் உதவி கேட்டிருக்காரு. ஆனா உங்க பேரு? ராஜேந்திரன். நீங்க என்ன பண்றீங்க? அந்த கடலை மிட்டாய் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். ரைட்டு. கடைக்கடையா போய் பண்றீங்களா? ஆமா, கடைக்கடையா போயிட்டு ஒரு கடைக்கு அப்படியே ஒரு சில வியாபாரம். சரி சரி, சந்தோஷம். இப்போ உங்களுக்கு என்ன உதவி தேவை அதை சொல்லுங்க. நம்மளுக்கு குடியிருக்கவே வீடு இல்லைன்னா ஒரு செல்போன் தான் பேசிக்கலாம்லாம். ஏற்கனவே ஆண்ட்ராய்டு மொபைல் ஆஃபீஸ் வாங்கியிருந்தா அது தொலைஞ்சு போச்சு. மாற்றுத்திறனாளி ஆஃபீஸ்ல ஆண்ட்ராய்டு மொபைல் வாங்கிருந்தீங்க. எத்தனை வருஷம் ஆகுது வாங்கியது? அது இப்போ 4 வருஷம் ஆகுது. 4 வருஷம். சரி ரைட்டு, ஓகே. அதுக்கப்புறம் உங்ககிட்ட மொபைல்ல நம்பர் இல்ல? சரி ரைட்டு. அன்பு உறவுகளே, ஒரு அண்ணனுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, என்ன உதவி தேவைன்னா ஆண்ட்ராய்டு மொபைல் ஒன்று தேவை. அவர் கடலை முட்டை வியாபாரம் பண்றாரு. அதுல தினமும் சொற்ப வருமானம் தான் கிடைக்கும். ஆண்ட்ராய்டு மொபைல்னா அது கூட என்னன்னா பார்வை மாற்றுத்திறனாளிகள் யூஸ் பண்ற மாதிரி, அதாவது டாக்கிங், பேசுற மாதிரி அந்த மொபைல் இருக்கணும். இதை பார்க்கும் அன்பு படைத்த கருணை உள்ளங்கள், நீங்க அவருக்கு உதவி பண்ணும். அவரு இந்த மொபைல் இல்லாம அவரால் தொழிலுக்கு போக முடியல. அது ஒரு சிரமம். நான் பார்க்கும் போதெல்லாம் இதே துணியில தான் இருக்காரு. உண்மையாலுமே அது ரொம்ப மனதிற்கு மிக வேதனையாக இருக்குது. அதற்கும் நம்முடைய உறவுகள் உதவி பண்ணோம். நன்றி. ஒரு நன்றி சொல்லிங்கண்ணா. நன்றி, வணக்கம். சரி.